Hello everybody, welcome back. Welcome back to our channel, Dr. Venki's Marriage Solutions. I think most of you might be in vacation. I was also in vacation last week, so I was not able to shoot the video. So now, until now, நம்ம சேனலில் ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ் பற்றி பார்த்தோம் அண்ட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் த பிக்கெஸ்ட் டெஸ்ட்ராயர் ஆஃப் மேரேஜ் அதை பற்றிலாம் பார்த்தோம். இன்னைக்கு we'll start the financial aspect of marriage. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஸோ மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மணி இஸ் நாட் எவ்ரிதிங், we all know that, but without money nothing happens in our, nothing good happens in our life இல்லையா. ஸோ financial management is very very important. It is not about how much we earn, எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. அந்த சம்பாதிக்கிற பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ மேரேஜில் வந்து பார்த்தோம்னா 61% ஆஃப் இந்தியன் டிவோர்சஸ், அதுக்கு ரீசன் வந்து ஃபினான்ஷியல் காசஸ் தான் அப்படின்றாங்க. புவர் மணி மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் பர்டன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி காரணங்களால தான் 61% கப்பிள்ஸ் வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக். ஏன்னா இவ்வளோ பீப்புள் வந்து இதுக்காக தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நான் ரிசர்ச் பண்ணுறப்போ எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ ஃபினான்சஸ் ஆர் தட் மச் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஸோ நம்ம மாத கடைசியில எல்லாம் கேட்டிருக்கோம், நிறைய கேட்டிருப்போம், கையில் காசு இல்லை, சேலரி வந்தாதான் அப்படின்ற மாதிரி இன்னும் கூட நம்மளே கூட ஃபீல் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா புவர் மணி மேனேஜ்மெண்ட் தான் காரணம். ஹியூமன் பீயிங்ஸ், மேல் ஜெண்டர் வந்து இட் இஸ் எவால்வ்டு டு சி லாஜிக் அண்ட் வேல்யூ. ஃபீமேல் ஜெண்டர் வந்து it is evolved for security. ஸோ டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வருமா அப்படின்னா கட்டாயமாக ஃபினான்ஷியல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும். மனைவி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கலாம், சேவ் பண்ணலான்னு நினைக்கலாம், கணவர் வேற ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கலாம். இந்த மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் நிறைய வரும், ஃபினான்ஷியல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த மாத கடைசியில் கையில் காசு இல்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் பரவலாக இருக்கு இல்லையா. இது எதனால அப்படின்னா ப்ராப்பரா ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணாததுனால தான் இது வருது. காமனா ஒரு ரூல் சொல்லுவாங்க, இட்ஸ் வெரி பாப்புலர் நவடேஸ். போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின அவேர்னஸ் வந்து நம்ம மக்களுக்கு நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த ரூல் பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 50-30-20 ரூல். 50% ஆஃப் அவர் இன்கம் இஸ் ஃபார் நீட்ஸ், வீடு, உணவு, உடை, இந்த மாதிரி. 30% ஃபார் வாண்ட்ஸ், நம்ம ஆசைகள், சினிமாவுக்கு போகிறது, வாட்ச் வாங்குறது, மொபைல் வாங்குறது, வெக்கேஷன் போகிறது, இந்த மாதிரி நம்மளோட ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு, அதாவது வாண்ட்ஸ். 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெரி வெரி சிம்பிள் ரூல். நிறைய ஃபினான்ஷியல் ரூல்ஸ் இருக்கு, ஐ டெல் யூ இன் ஃபியூச்சர் கிளாஸஸ். பட் இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணாவே மாச கடைசியில கையில காசு இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்காது. இந்த ரூலை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட்டிங் பண்ணணும். we have to create a monthly budget. say for example ஒரு 50,000 ஆவரேஜ் இன்கம், மந்த்லி இன்கம் இருக்கு அப்படின்னா அந்த 50,000ல நீட்ஸ் என்ன, வாண்ட்ஸ் என்ன, சேவிங்ஸ் என்ன, இதை வந்து கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும். மந்த் ஆன் மந்த் எண்டில், ப்ரிஃபரபிளி ஆன் 29th or 30th or 31st. ஸோ நெக்ஸ்ட் சேலரி வராதுக்கு முன்னாடி 1 or 2 days முன்னாடி யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட், யூ அண்ட் யுவர் ஒய்ஃப், யூ ஹாவ் டு சிட் டுகெதர், டேக் அ நோட் புக், ரைட் டவுன் வாட் ஆர் ஆல் தி எக்ஸ்பென்சஸ், expected expenses for the next month. Recurring expenses என்ன, நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் என்ன. ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ்னா என்னது, வீட்டு வாடகை, இல்லை இஎம்ஐ, மளிகை சாமான்,
ட்ரெஸ் சைன் பண்ணுறது, மினரல் வாட்டர் வாங்குறது, செல்ஃபோன் ரீசார்ஜு, டிவி ரீசார்ஜு, இந்த மாதிரி மாதம் மாதம் ருட்டீனாக நமக்கு வர்றது ரெக்கரண்ட் எக்ஸ்பென்சஸ். நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு மாதம் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் வந்து இன்னொரு 3 months கழிச்சு வரும். ஸோ இது வந்து இந்த மந்த்து ஃபீஸ் கட்டணும்னா இது நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ். ஒரு எல்ஐசி பாலிசி பேமெண்ட் ரெனியூவல், ப்ரீமியம் ரெனியூவல் கட்ட வேண்டிய நெக்ஸ்ட் மந்த் வரலாம். ஸோ இது வந்து எவ்ரி 6 months நீங்கள் பாலிசி போட்டுக்கலாம், இல்லாட்டி 1 year போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எவ்ரி 6 months தான் உங்களுக்கு வரும். ஸோ இது மந்த் ஆன் மந்த் ரெக்கரிங் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் மாதம் மாதம் இது பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்றது ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது இந்த ஸ்கூல் ஃபீஸு, எல்ஐசி பாலிசி பேமெண்ட்டு, இந்த மாதிரி these are examples. You know that there are many non-recurring expenses. இந்த மாதிரி ஒரு புதுசாக செல்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிருப்போம், டிஸ்பிளே உடஞ்சிருக்கும், ஓகே சேலரி வந்தது வாங்கலாம்னு நினச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட பட்ஜெட்டில் இது நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பட்ஜெட்டை ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அந்த பட்ஜெட்டை போட்டுட்டு அந்த பட்ஜெட்டுக்கு மேலே ஒரு 10% ஆஃப் யுவர் இன்கம் வந்து பஃபராக விட்டுறணும். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள், நல்லது கெட்டது, திடீர்னு கோயில் திருவிழாக்கு வரி கட்ட வேண்டியிருக்கும், திடீர்னு திருவிழா அறிவிச்சிருப்பாங்களா இருக்கும், இல்லை யாராவது நம்ம சொந்தக்காரங்க they might have lost their life, டெத் ஏதோ நடக்கும், அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் செலவுகளை கவர் பண்ணுறதுக்கு ஒரு 10% ஆஃப் இன்கம் நீங்கள் பஃபராக விட்டுறணும். ஸோ 50,000 வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 உங்களுக்கு மந்த்லி பட்ஜெட் வருது அப்படின்னா ஒரு 5% 10% வந்து 50,000 எவ்வளோ 5,000. ஸோ 30,000 பட்ஜெட் ப்ளஸ் 5,000 பஃபர். ஸோ 35,000 இந்த மாதத்துக்கான அதாவது அப்கமிங் மந்த்துக்கான பட்ஜெட். ஸோ நவ் இதுக்கு மேலே மினிமம் ஒரு 10% ஆகுது நீங்கள் யூ லீவ் இட் அஸ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். மந்த் ஆன் மந்த் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அதை 5,000 விட்டுட்டே வாங்க. ஏன்னா எமர்ஜென்சி எப்போ வேணா வரும், நம்ம அதை கணிக்க முடியாது. ஸோ அந்த ஃபண்டு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் மந்த் எமர்ஜென்சி ஃபண்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக ஒரு பட்ஜெட் தனியாக போடுறீங்க, 5,000 விடலாம் மாதத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 10,000, 15,000, 20,000 அந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அதை வந்து திரும்பியும் ருட்டீன் பட்ஜெட்டுக்குள்ள அதை கொண்டு வரக்கூடாது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் செப்பரேட். எவ்ரி மந்த் 5,000 நீங்கள் அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே விட்டுருங்க. ஸோ தட் யூ கேன் அக்சஸ் தட் ஃபண்ட் திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சம்திங் லைக் தட். ஸோ இமீடியட்டாக நீங்கள் அந்த ஃபண்டை வந்து அக்சஸ் பண்ணி நீங்கள் யார்கிட்டையும் போய் காசுக்காக வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தலை நிமிர்ந்து வாழலாம். ஸோ உங்களுக்கு ஸோ நவ் யூ டூ திஸ் 30,000 routine monthly budget, 5,000 as a buffer to overcome unexpected expenses, and another 5,000 for emergency fund. மீதி இருக்கிற எவ்வளவு 10,000 அதை வந்து you invest or save. It depends upon your risk appetite. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி, எது வேணாலும் whatever it is. அதையுமே வந்து ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அஸ் அ சீரீஸ். ஏன்னா நிறைய ஃபினான்ஸ் இஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஐ ஹேட் டன் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கோர்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஹெல்பிங் லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டு இன்வெஸ்ட். ஸோ ஐ வில் டெல் யூ வேர் டு இன்வெஸ்ட், ஹவு டு இன்வெஸ்ட், வாட் ஆர் தி குட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் this is the first part in the class. You have to follow 50-30-20 ரூல். அந்த ரூலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்ஜெட்டிங் பண்ணணும். பட்ஜெட்டிங்கில் ரெக்கரிங், நான் ரெக்கரிங், அதுக்கப்புறம் ஒரு பஃபர் ப்ளஸ் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இட் should not be touched unnecessarily. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தென் இந்த மாத கடைசியில் கையில் காசு இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்டே இருக்காது.
கூடிய விரைவில் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே உங்ககிட்ட வந்து ஒரு இனஃப் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்துடும். ஸோ கையில் காசு இருக்கிறத விட தெம்பு எதுவுமே கிடையாது. அது கொடுக்குற மென்டல் பீஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. காசு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒன்று அவங்ககிட்ட காசு நிறையா இருக்கும், இல்லை அவங்ககிட்ட காசே இருக்காது, இல்லை அவங்க சாமியாராக போயிருப்பாங்க, மோட்ச நிலையை அடைஞ்சிருப்பாங்க. ஸோ மணி இஸ் அன்இம்பார்ட்டன்ட் சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல். certain things money can't buy, of course, it's true, but without money we cannot survive. That is the plain truth. So first thing நீங்கள் பண்ண வேண்டியது, இது வரைக்கும் நீங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்போலேருந்து இப்போ மே 31st இப்போ 31st சண்டே ப்ராப்ளி யூ மைட் ரிசீவ் யுவர் சேலரி ஆன் 29th something like that, or ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க 1 to 5th கூட வரலாம். ஸோ யூ மேக் அ பட்ஜெட் ஃபார் ஜூன் மந்த். ஸோ இதுதான் பேசிக் recurring expenses, non-recurring expenses, buffer to counter unexpected expenses and an emergency ஃபண்டுக்காக ஒரு போர்ஷன் ஆஃப் அவர் இன்கம். ஸோ இந்த 4 பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கட்டாயமாக பட்ஜெட் போடணும். இப்படி போடுற பட்சத்தில் நமக்கு வந்து கையில் காசு இல்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு கூடிய விரைவில் காணாமல் போயிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பட்ஜெட்டு நிறைய பேர் போடுவாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ பட்ஜெட் போட்டு ஃபாலோ பண்ணலன்னா பட்ஜெட் போடாத மாதிரி தான், அது யூஸே இல்லை, போடுற பட்ஜெட்டுக்கு வேல்யூவே இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல் வி ஹாவ் டு ஃபாலோ. நம்ம மேரேஜ் லைஃப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் நம்ம ப்ராப்பராக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால, ரைட்? So next week we'll discuss part 2 of financial management. So until then, keep yourself safe, treat your spouse with respect, right? Okay, thanks, see you, bye.